தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பின் இனிய வணக்கம். இந்த இந்திய தேசத்தை இப்போது ஆளப்போவது யார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் முடிந்து இன்னும் 18 நாட்களில் புதிய அமைச்சரவை பதவியேற்க இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பெற்று 3வது முறையாகவும் அவர் பாரத பிரதமராக பொறுப்பேற்பார் என்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னெடுக்கப்பட்டது. தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே கூட பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள், சுமார் 14 நிறுவனங்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கும், ஏறத்தாழ ஒரு 300-320 இடங்களுக்கு மேல் பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு என்று கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்களும் கூட இந்த முறை NDA அணி 400 இடங்களை பெறும், பாரதிய ஜனதா கட்சி தனித்து 320-330 இடங்களில் வெற்றி பெறும் என்று அவர்களும் கருத்துக்களை வெளியிட்டார்கள், பொதுவெளிகளில் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் முதல் கட்டம், 2ஆம் கட்டம் வாக்குப்பதிவுக்கு பிறகு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்கிற மாதிரியான பார்வையை வெளிப்படுத்தினார்கள். INDA எனும் இந்த இந்தியா கூட்டணி வடமாநிலங்களில் ஒரு கடுமையான எதிர்ப்பு பிரச்சாரத்தை, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களிலும் பாஜகவுக்கு எதிரான ஒரு கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டதன் விளைவாக இந்த முறை பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறுவது கடினம், தனித்து ஆட்சி அமைப்பது கடினம் என்கிற மாதிரியான அந்த கருத்து கணிப்புகள் அடுத்தடுத்து வர தொடங்கின. இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 கட்ட தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்த சூழலில் திரு அமித்ஷா அவர்கள் இந்த 4 கட்ட தேர்தலில் ஒரு 200-250 தொகுதிகள் எங்களுக்கு கிடைக்கும், மீதமுள்ள 3 கட்ட தேர்தல்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம், எங்கள் இலக்கை அடைவோம் என்கிற மாதிரி பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் ஊடகங்கள், வலைத்தளங்கள், பத்திரிகைகள், கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பாஜக நிச்சயம் ஒரு பின்னடைவை சந்திக்கும், பாரத பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, பாஜக இந்த முறை தோல்வி அடையும் என்கிற பிரச்சாரத்தை வெகுவாக முன்னெடுக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற்போல வட மாநிலங்களில் காங்கிரஸின் அணி சேர்ந்திருக்கிற மற்ற INDA அணியினுடைய பிரச்சாரம் வெகு பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 303 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தனித்தே வெற்றி பெற்றது, அந்த இலக்கை தாண்டியும் இந்த முறை வெற்றி பெறுவதற்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை தெரிவித்ததோடு அதற்கான காரண காரியங்களையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த முறை பெற்ற அந்த 303 NDA அணியில் ஒரு 330க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றோம், மீதம் தோல்வி அடைந்த காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பெற்ற அந்த ஒரு 160-170 இடங்களுக்கு மேல் நாங்கள் தனி கவனம் செலுத்தி, தனி வியூகம் வகுத்து இப்போது இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக RSS அமைப்பின் மிக முக்கிய நிர்வாகிகள், தேசிய அளவிலான நிர்வாகிகள், கீழே இருக்கிற மாநில நிர்வாகிகள் எல்லாம் இந்த கடந்த 2019 தோல்வி அடைந்த அந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அங்கு குறைந்தபட்சம் ஒரு 100-120 இடங்களையாவது வெற்றி பெற்று விடுவோம். அப்படி வருகிற பொழுது இப்போது நடைபெற்ற இந்த தேர்தலில், இந்த 4 கட்ட தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கிடைக்கும். இதை தாண்டி அடுத்த 3 கட்ட தேர்தல்கள்லையும் ஏறத்தாழ ஒரு 80-90 தொகுதிகள் கிடைக்கும் என்று அவர்கள் பல்வேறு காரண காரியங்களை, அந்த 400 இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு காரண காரியங்களை தெரிவித்து வருகிறார்கள், பிரச்சாரத்திலையும் அதை உறுதிப்படுத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் INDA எனும் இந்த இந்தியா கூட்டணி சார்பாக களம் காணுகிற அரசியல் கட்சியினர் அனைவருமே எங்களுடைய பிரச்சாரம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வந்தாலோ, பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலோ இங்கே வாழுகிற சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பில்லை, அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே திரித்து விடுவார்கள் என்கிற மாதிரியான பிரச்சாரம் மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது.
பாஜகவின் 10 ஆண்டு ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். எனவே இம்முறை ஐஎன்டிஏ அணி, இந்த அணிதான் வெற்றி பெற்று ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்கிற மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியினுடைய பிரச்சாரம் என்பது மிக கடுமையான பிரச்சாரமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர்கள் எதிராகவும் மிக கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்கள் பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது இந்தியாவில் இந்த தேர்தலோடு பாஜகவின் கதை முடிந்துவிடும் என்கிற மாதிரியான ஒரு பொதுவெளி சந்தேகம் மக்கள் மத்தியிலே ஏற்பட கூடுதல் காரணம் இருக்கிறது. அந்த அளவிற்கு மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். வட மாநிலங்களை விடவும் தமிழகத்தில் கூடுதலான எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது வலிமையோடு நடைபெற்று வருகிறது. இதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒருவேளை பாஜகவிற்கு இந்த முறை தோல்வி வருமோ என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறோம் என்கிற விஷயமெல்லாம் இந்த ஆட்சியின், பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியின் மூலமாக பயனடைந்த மக்களுக்கு தெரியும். அதனால்தான் நாங்கள் அந்த விஷயத்தை முன்னிறுத்தாமல் ஐஎன்டிஏ அணியினுடைய பலகீனம், அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் ஒரு நிலைத்த அரசாங்கத்தை கொண்டு வர முடியாது என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பக்கம் ஐஎன்டிஏ அணியில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கான எந்த உருப்படியான திட்டத்தையும் சொல்லவில்லை, செய்யவில்லை. அதனால்தான் அவர்கள் பொதுவெளிகளில் பிரச்சாரத்தில் சொல்லாமல் பல்வேறு வித திசை திருப்பும் பிரச்சாரத்தில் மேற்கொள்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை ஐஎன்டிஏ அணியினுடைய அந்த பிரதான தலைவர்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை புண்படுத்துகிற வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். இது இந்த ஜனநாயகத்திற்கு, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கும் புறம்பானது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதற்கு பதிலளிக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்லி நான் எந்த பிரச்சாரத்தையும் மேற்கொள்ளவில்லை, அத்தகைய பிரச்சாரத்தை மேற்கொண்டால் நான் அரசியல் பொது வாழ்வுக்கே லாயக்கற்றவனாக ஆகிவிடுவேன் என்கிற மாதிரியாக சொல்லுகிறார்கள். பரஸ்பரம் இந்த 2 அணியினர், என்டிஏ ஐஎன்டிஏ, இந்த 2 அணியினருடைய பரஸ்பர மோதல் என்பது இப்போது உச்சகட்டத்தில் இருக்கிறது. இந்த இந்தியா கூட்டணிக்காக சிறையிலிருந்து வெளிவந்து பிரச்சாரம் செய்கிற டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பிரச்சாரம் இந்த அணிக்கு வலு சேர்க்கிறது என்கிற மாதிரியான ஒரு போக்கும் இருக்கிறது. இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் ஐஎன்டிஏ அணிக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்வைக்கிற பொழுது இவர்கள் அனைவருமே சுயநலவாதிகள், வாரிசு அரசியலை கடைப்பிடிப்பவர்கள், இவர்களால் ஒரு உருப்படியான ஒரு பிரதமரை கொண்டு வந்து அவர்கள் நிலைத்த அரசாங்கத்தை நடத்த முடியாது என்று இப்படி பரஸ்பரம் இருதரப்பும் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிற பொழுது மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், அவர்கள் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் என்பது $1,000,000 கொஸ்டின் என்பார்களே, அதுபோன்ற நிலைதான் இதுவரையிலும் இருக்கிறது. இந்த அளவில் 4 கட்ட தேர்தலின் முடிவு, தேர்தலிலே என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அடுத்த 3 கட்ட தேர்தலினுடைய முடிவு, இது பாஜகவிற்கு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை தருவதற்கான ஒரு தேர்தலாக அமையுமா, அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று வாக்காளர்கள் கருதி ஐஎன்டிஏ அணிக்கு வாக்களிப்பார்களா என்பதுதான் நம் முன் உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 70களின் தொடக்கத்தில் 1977 ஜனதா கட்சி ஆட்சி அமைத்து 2-3 பிரதமர்களை கண்டார்கள். அதனால தான் மீண்டும் 80 தேர்தல் வந்தபோது ஒரு நிலைத்த அரசு வேண்டும் என்று திருமதி இந்திரா காந்தியை கொண்டு வந்தார்கள். அதே போல் 89-90 காலகட்டங்களில் அன்றைக்கு தேசிய முன்னணியை உருவாக்கி விபி சிங், சந்திரசிங் போன்ற, தேவகவுடா, அஜய் குஜ்ரால் என்று ஒரு 4-3 பிரதமர்களை சந்தித்தார்கள். ஆக ஒரு நிலைத்த அரசு, ஒரு ஸ்திரமான அரசு அமையவில்லை என்றால் இதுபோல் ஒரு 6 மாதத்திற்கு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை கொண்டு வருகிற நிலை என்பது இந்திய தேசத்திற்கு, இந்திய
ஜனநாயக அமைப்பிற்கு ஒரு ஏற்புடையதல்ல என்கிற பார்வையும் வாக்காளர்கள் மத்தியிலே, நம்ம இந்திய தேசத்து வாக்காளர் மத்தியிலே இருக்கும். எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் 10 ஆண்டு பாஜக ஆட்சி முடிவுக்கு வந்து INDA ஆட்சி அதிகாரத்திற்கு வருமா, அல்லது மீண்டும் நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பெற்று பாஜக தலைமையில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாகவும் பிரதமராக பதவி ஏற்பாரா? ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.